ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் வராகி சாமி பற்றி தாங்க சொல்ல போகிறேன். நம்மளோட வீட்டில் ஏகப்பட்ட கவலைகள் இருக்கும், நல்லது இருக்கும், சந்தோஷங்கள் இருக்கும். நம்ம சந்தோஷத்தை சந்தோஷமாக நினச்சிறத விட கவலை தாங்க ரொம்ப ஜாஸ்தியாக நினைப்போம். சிலது நம்மளுக்கு கைக்கூடி வர மாதிரி இருக்கும், அதை தடங்கலாக்கிட்டே இருக்கும். அப்படி இருக்கும்போது ஏதாச்சும் ஒரு விஷயம் அந்த மாதிரி நம்மளை பாதிச்சுட்டே இருக்குங்க. நம்ம நல்லா மனமுருகி நம்மளுக்கு தாயே எனக்கு இதை பண்ணித்தா அப்படின்னு நம்ம அம்மா கிட்ட கேட்குற மாதிரி நம்மளோட அம்மன் கிட்ட வராகி சாமி கிட்ட கண்டிப்பாக மனசார நம்பிக்கை வச்சு கேட்டு பாருங்கள், கண்டிப்பாக கிடைக்குங்க. நம்மளோட நம்பிக்கை என்றைக்குமே கைவிடாது. அது போக நம்மளோட முயற்சியும் இருக்கணும், நம்பிக்கையும் இருக்கணும். சில விஷயங்கள் இது நடக்குமா நடக்காதான்னு யோசிக்கிறதோட பண்ணி பார்க்கும்போது இதில் எந்த ஒரு நம்மளுக்கு சைடு எஃபெக்ட்ஸோ இல்லை நம்ம இதனால் எதுவுமே பாதிப்பு இருக்க போகிறதில்ல, பண செலவுகள் இருக்க போகிறதில்ல. நம்ம கடவுளை நம்புறது, நம்ம எல்லாத்துக்கும் ஒவ்வொரு கடவுள் மேலே நம்பிக்கை இருக்கும். இந்த சாமியும் எனக்கு அவ்வளோவா தெரியாதுன்னு என்றைக்கோ ஒரு நாள் யாரோ ஒருத்தர் சொல்லி அதை நான் கேட்டு நானும் அதே மாதிரி நான் கஷ்டத்தில் இருக்கும் போது அப்படி நான் வேண்டிக்கிட்டேங்க. உண்மையாலுமே எனக்கு நிறைய நல்லது நடந்திருக்கு. உங்களுக்கும் நம்பிக்கை இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் நல்லபடியாக வேண்டி பாருங்கள். மனசார நம்பிக்கையோடு வச்சு வேண்டி பார்த்துட்டு அது போன முயற்சிகளும் நீங்கள் போட்டு பாருங்கள். நம்ம வாழ்க்கையிலையும் சிறப்பும் எல்லா வளமும் பெற்று நம்மளும் நல்லா இருப்போம். எல்லாருமே நல்லா இருக்கட்டுங்க. நன்றி.